ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ்க்கான மார்க் பேப்பரியா. சரி, கடன் முடிச்சிருவோமா? வாங்க ஐயா. இதை எடுத்ததும் அப்ளிகேஷன் இருக்கு, குவாட்ராட்டிக் இருக்கு. குவாட்ராட்டிக்க கூட போற ஃப்ளோல போடணும்னா போடலாம். பட் நம்ம அந்த ஆர்டரை மாத்த வேணாம். புதுசா ராங் நம்பர் இருக்கா? ஐயோ, ஒரு லைன் கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன். என்ன கொடூரமான பேப்பரா இருக்கும் போல. அப்ராக்சிமேஷனும் ராங் நம்பரும் ஒன்னா வந்திருக்கு. 30% ஆஃப் 520. 3 into 52 3 into 52 எவ்வளோங்க? 3 into 52 156 minus 10% of 640 64. சப்ராக்ட் பண்ணோம்னா 100 8 கம்மி 92. நெக்ஸ்ட் இங்க இருந்தே வரும். அந்த 7 into x 7x அப்படியே வச்சுக்குவோம். 23 5 சார் 105 150 150 ஈக்குவல் டு 221. சப்ராக்ட் ஆனா என்ன ஆகும்? 6 106 106 டிவைடட் பை 7. 221ல 115 ஆட் ஆகும். இதுதான் தப்பு. ஸோ 633 7ஆல் அடிச்சோம்னா 4 time balance by 848 is the answer. And 2 is the answer. அடுத்து 25 into 12. 25 into 12 எவ்வளோங்க? 300 minus 6x equal to 210. 210 இங்க 90 ஆயிரும். 90 equal to 6x x வேல்யூ 15. டன். அடுத்து ஃப்ளோ வந்துருச்சு. 64 into 1/4 which is 16. ஓகே, இங்கிட்டு பிளஸ் ஆக போகுது. என்ன பிளஸ் ஆக போகுதுன்னா 9 ஸ்கொயர் which is 81 into 4. 81 4 சார் 324. 324 ஆட் ஆகுச்சுன்னா 330 340. 340 is the answer. டன்னு. நெக்ஸ்ட் மல்டிப்ளே அதை இங்க வருவோம். 303 பிளஸ் 223 222 305 325 525 525 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 3 into x into 5. ஓகே, முதல் 5ல அடிச்சிருவோம். 105 3ல அடிச்சோம்னா 35 ஸோ x value is 35. டன்னு. அடுத்து 264 minus 187 எவ்வளோங்க? 7 77 77. இங்க இன்னொரு மைனஸ் வரப்போகுது. என்னன்னா 1219 டிவைடட் பை 23. இதோட வேல்யூ 5 டைம்ஸ்க்கு 115 பேலன்ஸ் 6 3 டைம்ஸ் 53 சப்ராக்ட் ஆகுச்சுன்னா 4 24. 24 தான் ஆன்சர். அம்புட்டு தாயா. நெக்ஸ்ட் 246 மைனஸ் 26.5. அது எப்படி எடுப்பீங்க? 27 எடுத்துக்கலாமா? 27 into 7 எவ்வளோ? 27 into 7 எவ்வளோ? 140 plus 49 189. ஸோ ஒரு 60க்கு 3 கம்மி 57. ஓகே, 57 into 12 ஆன்சர். 570 plus 114 684. நெக்ஸ்ட் 962 மைனஸ் இந்த மைனஸ்ல இங்க வந்துடும். 13 into 21. 13 into 21 என்னது? 273 இங்க சப்ராக்ட் பண்ணோம்னா ஒரு 700க்கு 11 கம்மி 689 689. Okay, divided by 13 is the answer, which is 5 balance 3 3 3.
அடுத்தியா 181 plus 16 minus 30 into 4 120 187 197 which is 197 minus 120 77 plus 430 430 தானே ஆமா 430 தான் 507 is the answer 3 square 9 plus 50 percentage of in the value. The value another 190 minus 130 120 which is 70 70 ல 50 percentage 35 plus 26 by 2 30 48 57 57 is the answer right 57 தானே ஆமா 57 தான் 95 percentage 19 by 20 இங்க பாருங்க 95 percentageனே வச்சுக்குவோம் ஏன்னா இங்க 800 வருது 0000 அடிச்சுட்டு 95 into 8 போட்டுக்கலாம் 720 plus 40 760 minus 81 percentage 81 82 by 100 into 500 0000 அடிச்சுக்குவோம் 410 so 350 plus 293 3 4 மிச்சம் 1 6 643 அடுத்த கொஸ்டின் நாங்க இது 88 பிளஸ் 888 பிளஸ் இது என்னது 87 divided by 3 which is 29 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுமா சரி ஆட் பண்ணுங்க 888 ஒரு 88 ஒரு 29 16 25 மிச்சம் 2 10 18 20 மிச்சம் 2 10 இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 3015 3015 is the answer. Okay, done. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்தாதான் ஏன் நல்லா இருக்கு எங்க போகணும்னா குவாட்ராட்டிக் போயிடணும் அடுத்து 9 4 சார் 9 6 சார் greater cannot be அடுத்து 10 9 சார் இது என்ன ஆகும் 5y equal to minus 14 ஆகிரும் y equal to minus 8 கரெக்டாண்ணா கரெக்ட் ஓகே ரெண்டுமே இதை விட கிரேட்டர் இல்ல ஸோ y கிரேட்டர் தென் எக்ஸ் நெக்ஸ்ட் 72னா எப்போ வரும் 9 8 72 ஓகே 60 எப்போ வரும் 12 5 60 12 5 60 ஓகே இங்க 15 இருக்கு இங்க 6 இருக்கு இத 5ஆலையும் இத 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணா போதுமா ரேஷியோ 2:5 ஓகே அப்ப இது 2ல மல்டிப்ளை பண்ணா 24 10 5ல மல்டிப்ளை பண்ணா 45 40 ஸ்ட்ரெயிட்டாவே இவன் தான் கிரேட்டர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் ஓகே 3 தானா சோகம்தான் ஓகே ராங் நம்பர் இதெல்லாம் இவன் கேட்டான் இது ஒரு 5 வச்சிருக்கலாம்ல வாங்க வேற வழி இல்ல போடணும் 34 44 இங்க பாருங்க எவ்வளவு 404 34 இது இன்கேஸ் 2ல முடிஞ்சிருந்தால் 252 இல்ல 262 தான் வரப்போகுது 4லயே வரும் பாருங்களேன் 84 64ன்னு வராது 64 94ன்னு வருமே வராதா வராது 10 20 10ன்னு வரலாமா சரி பாருங்க 252னா 64
64ல இருந்து 336 எவ்வளோ? 252ல இருந்து 484. ஓகே. 10, 20, 20. என்னங்கய்யா? ஏதோ இடிக்குது. ஏதோ இடிக்குது. பட் ஐ அம் ஷூர் தட் இந்த நம்பர் தப்பு. இதுக்கு பதிலா என்ன வரும்னு தெரியல. 74னா இங்க டிஃபரன்ஸ் 74 மறுபடியும் வரும். பட் நமக்கு எது பேட்டர்ன்னு தெரியல. பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது ஷுவரா தப்புன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா 4 டேபிள் நம்பர்ஸ் 0, 4, 8, 2, 6, 0ன்னு தான் வரணும். அது இல்ல. சோ ஸ்ட்ரைட்டாவே அந்த இடத்துல 252 தான் வரலாம். சாரி 256 தப்பு. அது மட்டும் தெரியுது. 256 தப்பு. அது மட்டும் தெரிகிறது. ஏன்னா இந்த ஹோல் டிஃபரன்ஸ் எடுத்து 60. இப்ப இந்த இடத்துல எத்தனை? 1, 2, 3. 3 பேத்துக்கு 20, 20ஆ குடுக்க முடியுமா? இருங்க. இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. கண்டுபிடிக்கணும்னா எப்படினாலும் கண்டுபிடிக்கலாங்க. 20, 20, 20ஆ குடுக்க முடியுமா? என்ன ஆகும்னா, இங்க 10 தான் இருக்கு. சோ என்ன பண்ணிக்கலாம்? 10, 15, 20, 25ன்னு வச்சுக்கலாமா? 15, 20, 25. அதே 60 டிஃபரன்ஸ் தானே வரும் ஓவராலா. சோ 15னா இங்க எவ்வளவு கூடியிருக்கும்? 59. 20னா 79. சோ இங்க 59 டிஃபரன்ஸ்ல என்ன நம்பர் வரும்னா, 256க்கு பதிலா என்ன வரும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இது தப்புன்றது வேகமா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பதிலா வர்றது ரைட் நம்பர் இன் த பிளேஸ் அதான மெயின்ஸ்ல கேட்பான். அதை கண்டுபிடிக்கவும் பழைக்கவும். 59 ஆட் பண்ணோம்னா என்னங்கய்யா? 197, 247 விட்டு தாயா. அங்க இருந்து ஒரு 79. ஆமா 79 தான். ரைட். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாம். இன்டு 1 பிளஸ் 1 இன்டு 2 பிளஸ் 2 இன்டு 3 இன்டு 3 என்னது மொதல் அதை கண்டுபிடிக்கணும். வரலையோ? இன்டு 3 பிளஸ் 3 வரலையோ? இன்டு 3 90, 104 பிளஸ் எவ்வளவு வந்திருக்கு அதை பாருங்க. பேட்டர்ன் எங்கேயாவது சிக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்டு 3 வந்து 90 பிளஸ் 24 114 போகுது. இன்டு 3 மைனஸ் 2வா? சரி வச்சுக்குவோம் வச்சுக்குவோம். இன்டு 4 பிளஸ் 1 இன்டு 5 பிளஸ் 1. ஆமாங்க ஐயா. இப்ப எல்லா இடத்துலயும் பிளஸ் 1 தான் வரணும். இந்த இடத்துல தான் பேட்டர்ன் மிஸ்டேக் ஆயிருக்கு. 37 வரணும். 38க்கு பதிலா 37 வரணும். 38 தான் தப்பு. அதாவது இன்டு 2 பிளஸ் 1. இப்ப பாருங்க இன்டு 3 போட்டோம்னா 111 பிளஸ் 1 கரெக்டா வருதா பேட்டர்னு? அவ்வளவுதான். இதுக்கு பதிலா 37 வரும். ரைட். அடுத்தது போலாமா? அடுத்தது போலாம். 2 போட்டோம். 2 ஈஸியா இருந்திருக்கு. அடுத்து எப்படி இருக்குன்னு தெரியல. டிஃபரன்ஸ் தான் பார்த்தாலே தெரியுது. 2 32. அடுத்து 5 35. அடுத்து 7 37. 37 ஓகே. ஆட் நம்பர்ஸா? இல்லையே. ஆட் நம்பரும் இல்லையே. அடுத்து 1 41. ஆமா 41 பிரைம் நம்பர்ஸ் நினைக்கிறேன். 3 43. ஓகே 43 41 40 37. சோ இங்க 35 வரக்கூடாது. பிரைம் நம்பர் தான் வரணும். பிரைம் நம்பர் தான் வரணும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்கு. இந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. சோ 37க்கு முன்னாடி இருக்கிற பிரைம் நம்பர் என்னது? 31. 31. 31னா இது என்னவா இருக்கணும்? 31னா இது என்ன இருக்கணும்? 282. 282னா இங்க இருக்கிற டிஃபரன்ஸ். இது 31னா இங்க வந்து நம்மளுக்கு 29 வருமான்னு பாருங்க. வரலையே வரலையே. என்ன? 31 is a prime number which means இங்க இருந்து 30 கழிச்சோம்னா 282. இங்க என்ன வருது? 6 36. ஏதோ இடிக்குது. இப்ப பேட்டர்ன்ல இங்க தப்பு இல்ல போல.
2 2 2 2 பெர்ஃபெக்ட்டா இருக்குய்யா. 3 பிரைம் நம்பர் வரிசையா. என்னங்க இது? இருங்க, இருங்க. ஒரு 2 செகண்ட் யோசிப்போம். இல்லன்னா அடுத்தது போயிரலாம். 29 அடுத்து ம்ஹ்ம். சரி ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம்னே தெரியல. எதுவும் பக்கத்துல ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல வருதா? 16 ஸ்கொயர் -10, 17 ஸ்கொயர் -11, 18 ஸ்கொயர் -11, 19 ஸ்கொயர் -10, 20 ஸ்கொயர் -8. இல்ல. அந்த பேட்டர்னும் இல்ல. ஸ்கொயருக்கு பக்கத்துல இல்ல. சரி. எதுவுமே கிடையாது. ஸோ பேட்டர்ன்ல ஏதோ குளறுபடிய நம்ம தான் பண்ணிட்டோம். அவைங்க பண்ணல. நம்ம தான் பண்ணிட்டோம். அடுத்தது போலாம். ஸ்கிப்பு. ஒவ்வொரு ராங் நம்பர் ஏதாவது ஒண்ணு ஸ்கிப் பண்ண வச்சிருது. பெரிய நம்பருக்கு. இன்டு 2 என்னது? -4ஆ? இங்க. கரெக்ட்டா இன்டு 2ல இருக்கு. இங்க. இன்டு 2 -6. இன்டு 2 -4. இன்டு 2 -4. ஸோ இந்த நம்பர் தான் ப்ராப்ளம். இன்டு 2 -4 வந்துச்சுன்னா 100 இன்டு 2 -4 கரெக்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். இன்டு 2 -4 இன்டு 2 -4. ஸோ தப்பான நம்பர் 98, கரெக்டான நம்பர் 100. இந்த சம்மர் ரொம்ப யோசிக்க கூடாது. இந்த 3 வந்து இங்க 2 பிரைம் நம்பர் வருதான்னு செக் பண்ணிட்டு அங்கேயே ஸ்கிப் பண்ணிரணும். ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்து 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 டிஃபரன்ஸ் தான். 30க்கு 1 கம்மி. 29, 22, சாரி 26, 6, மறுபடியும் 26. என்னடா இது? 23. சோ இது 27, 25 வரணும். இது 21 செக் பண்ணுங்க. ஆமா. 27, 25 வரணும். சோ இங்க 27னா 89 வரணும். 88 தப்பு. 89 கரெக்ட். ஆட் நம்பர் தான். ஈஸி. ஓகே. நெக்ஸ்ட் சார்ட். ஒரே ஒரு சார்ட் இருந்துச்சா? இந்த சார்ட் என்ன கொடுத்திருக்கான்? மேல டைரக்டா எப்பவும் படிக்க மாட்டேன். ஜெனரல் பேட்டர்ன் என்னன்னா நான் பண்றது டோட்டல் எம்ப்ளாய்ஸ் இன் ஏ, டோட்டல் எம்ப்ளாய்ஸ் இன் பி அந்தந்த வருஷம். இவ்வளவுதான் டேட்டா. சரி இதுக்கு என்ன பண்ணும்? பாக்ஸ் போடணுமா? போடக்கூடாது. நான் இன்னொன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். இதை இப்படியே வச்சுட்டு சப்கொஷனுக்கு போயிடணும். எந்த வருஷம் கொடுத்திருக்கான்? அதான ட்விஸ்ட் கொடுக்க போறான். இயர் 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 18, 19, 20, 21, 22. ஓகே. 18 to 22. Ratio of total employees in B in 21 and 19 to 21 and 19ல B ல 21ல இங்க எவ்வளோ? 680. 19ல 520. 520, 680. ஆட் பண்ணா 700, 1200. இதுக்கும் ஏல 2018. ஏல 2018 இங்க 500. 12:5. அடுத்து total employees in A in 2022 and 23 is what percent more than the total employees in A in 2018? A ஓட 2018 இப்பதான் பார்த்தோம் 500. 21 and 22 is
21 and 22 இங்க இருக்கு. 715 கொஞ்சம் மேல இருக்கு பாருங்க. சாரி 730 and 770. 1500 இங்க பாருங்க. கொஞ்சம் கீழ இருக்கு, கொஞ்சம் மேல இருக்கு. ஆமா. இந்த உத்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது. ஓகே. இது 730 இது 770. சரி அப்ப 1500 எவ்வளவு அதிகமா இருக்கு? 200% மோர். 1000 அதிகமா இருக்கு 500க்கு. 1000 வந்தா 500ல எவ்வளவு பர்சன்ட்? 200%. ஓகே. If the total number of employees in A in 2023 is increased by 20% from previous year. previous year 730. அப்ப ஒரு 730ஓட 146 ஆட் பண்ணிக்குவோம். 6, 7, 8 876. ஓகே. Bல 2023 decreased by 20% from previous year. Bல 2023 இதுக்கு முன்னாடி வருஷம் எவ்வளவு இருந்துச்சு? பாக்ஸ் கொஞ்சம் மேல போயிருக்கு. எல்லா இடத்துலயும் மேல கீழ தான் இருக்காயா? ஐயய்ய! இப்படிலாம் இருந்தா கஷ்டமாச்சே. அப்ராக்ஸிமேட்டா உழுகல. அதான் பிரச்சனை. பாக்ஸ் கரெக்டான பிளேஸ் எதுன்னே தெரிய மாட்டேங்குதே. லைன் மேல இருக்கா, லைனுக்கு கீழ இருக்கான்னு தெரியல. சரி லைன்ல இருக்குன்னே வச்சுக்குவோம். 820 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிரணும்யா. கிளியர் கட் தெரியல நம்மளுக்கு. அப்படின்னா ஸ்கிப் பண்ணிரணும். லைன் கிராஃப்ல எனக்கு பிடிக்காத விஷயம் அதான். இங்க பாருங்களேன், ஜூம் பண்றேன். இங்க பாருங்க. இங்க பாக்ஸ் நடுவாக்குல இருக்கு. இங்கேயும் நடுவாக்குல இருக்கு. இங்க நடுவாக்குல இருக்கு. இங்கேயும் நடுவாக்குல இருக்கு. இங்கேயும் நடுவாக்குல இருக்கு. இத நான் இந்த பாக்ஸ் பிளேஸ் ஆயிருக்க பாட்டம் எடுக்கிறதா, மிடில் எடுக்கிறதா? மிடில் தான் எடுக்கணும் ஜென்ரலா. இங்க எக்ஸாக்ட்டா நடுவுல விழுந்திருக்கு. நடுவுல விழுந்திருக்கு. பாயிண்ட் கொஞ்சம் கீழ விழுந்திருக்கு. பாயிண்ட் கீழ விழுந்திருக்கு. பாயிண்ட் கீழ விழுந்திருக்கு. எக்ஸாக்ட்டா பாயிண்ட்ல விழுந்தது யார் யாரு? இவனும் இவனும் மட்டும்தான். ஓகே டன். இந்த அளவுக்கு கூர்ந்து பார்த்தா விடிஞ்சிருமேடா அப்படின்னா தோணும். வேற வழி இல்ல. அப்ப போன கொஸ்டின் ஏதாவது தப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. போன கொஸ்டின் கரெக்டா எடுத்தோம். முன்னாடி கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் டோட்டல் எம்ப்ளாயிஸ் இன் 2021 and 2019. 2021 கொஞ்சம் மேலையா கீழ இருக்கு. 770 and 2018. 630. 770 plus 630 அப்பயே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே. 2021, 2019. Oh, sorry. 2019. 530. 530 and 670. 530 and 670. எப்படி பார்த்தாலும் அதே வேல்யூ தான் வரும். நோ இஷ்யூஸ். தப்பானாலும் சில இடங்கள்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. 2022ல இது கீழ இருக்கா மேல இருக்கானா? பாயிண்ட் நடுவுல தான் இருக்கு. சோ 800. ஐயோ 800 எதுனே தெரியலடா டி. எங்களை சாவடிக்கிறீங்க. 900, 880, 860, 840, 830, 830, 830. இதை விட 20% குறைஞ்சிருக்குன்னா 166 குறைஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் 1 10 4 76 66 664. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இவங்க ரெண்டு பேரும். ஸோ 2 12 212 இஸ் த ஆன்சர். If the number of employees in B increased by 25% in 2018 from previous year and in A decreased by 20% in 2018 from previous, then find the total employees in 2017. Okay, 25% கூடி இருக்கான். Bக்கு 2018 வேல்யூ 620 30 தெரியலையே. பாயிண்ட்ல தான் வச்சுக்குவோம். 630 நம்மளுக்கு வராது. 620 4 பார்ட் சி 5 பார்ட்டா 4 பார்ட்டா
என்னடா இது? ச்சை இந்த சார்ட்ட என்ன பண்ண தெரியுமா? ஸ்கிப் பண்றது பெட்டரு. டேட்டாஸ் கரெக்ட்டா இல்ல. பிளேஸ்மெண்ட்ஸ் மேலேயும் கீழேயும் மாறி இருக்கு. முடி போடவும் முடியல. அவன ஸ்கிப் பண்ணவும் தோணல. இதான் நிலைமை. சரி வாங்க 6:30ன்னே வச்சு பண்ணுவோம் நடுவுல இருக்குன்னே. 6:30 தான் 5 பார்ட் 25% கூடியிருக்கலாம். 5 பார்ட்னா 4 பார்ட் என்னவா இருக்கும்? 24 120 பிளஸ் 24 144. இருங்கய்யா. 504 504 தானே? இதுக்கு 5 பார்ட்னா 4 பார்ட் இவ்வளோ. இதுக்கு 5 பார்ட்னா 4 பார்ட் 480 கரெக்ட்டா? ஓகே அடுத்து. இது வந்து பியோடது. இதே மாரி ஏக்கு எடுக்கணும். இதே மாரி ஏ வந்து 20% குறைஞ்சிருக்கு. ஏக்கு 20% குறைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் 500லாம் குறைஞ்ச 4 பார்ட்னா 5 பார்ட் என்னது? 625. 2யும் சேர்த்தோம்னா டோட்டல் வேல்யூ. 629 1129 விச் இஸ் த ஆன்சர். அடுத்து. எதையாவது வேகமா இந்த 5 முடிச்சுட்டு ஓடிறணும். ஆமா இன்னும் 1 தான். வாங்க. ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் போத் பேங்க் இன் 2019 வெளிய இருக்கா உள்ள இருக்கான்னு தெரியலையே. இவனுக்கு நடுவுல இருக்கு 520 530 பிளஸ் 700 1230 டோட்டல் எம்ப்ளாயிஸ் இன் போத் பேங்க்ஸ் இன் 2021. இது நடுவுல தான் இருக்கு. நடுவுல தானே இருக்கு. நடுவுல தான் இருக்கு. 670 and 770. 670 plus 770. 740 1440. 123 is to 144. 3 table. 41. 3 table. 48. 8. 41 is to 48. Okay. ஆப்ஷன் இருந்தா அப்ராக்சிமேஷன் வச்சுக்கலாம். அப்ப பாத்துக்கலாம். நம்மளோட பிளஸ் இப்ப அப்ளிகேஷன் தான். முதலில் ஒரே ஒரு கொஸ்டின். Anushka Indrani Caroline enter into a partnership with the ratio of in the investment. Find the share of Indrani. Okay. 5/2, 7/3, 8/3. So காமனா எல்லாத்துக்கும் 6ன்னு எடுத்துக்கலாமா? 6ன்னு எடுத்தா 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். 15 is to 6ன்னு எடுத்தா 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 14 is to 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 16. So 15 is to 14 is to 16. Total profit எவ்வளவு? 29, 35, 45. 45 தான் 1080னா 15 எவ்வளோ? இந்திராணி சாரி 14 எவ்வளோ? 45ல டிவைட் ஆகுமா? 9 டேபிள்ல 5 9 டேபிள்ல 120. 5 டேபிள்ல 24. 24 into 40. Which is கரெக்டா தானே பண்றோம்? 29, 35, 45, 49 தான் டோட்டல் ப்ராஃபிட்னா இந்திராணி 14 பார்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே கரெக்டா தான் பண்றோம். மல்டிப்ளை பண்ணா 19 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 361ல 25 போச்சுன்னா எவ்வளோ? 336 is the answer. Next year. The store has sale of 5,000, 15,000, 8,000 and 6,000 on Monday, Tuesday, Wednesday, Thursday. To achieve average sale of 9,200 in all 5 days, the store has to sell how much on Friday? Into 5 என்னங்க? 46,000. ஓகே. 20, 28, 34. மிச்சம் 12,000 is the answer. அவ்வளவுதான். A train traveling with the speed of 12 meter per second crosses another train moving in opposite direction with 10.8 kilometer per hour more speed in 9 seconds. Okay. இந்த 12 மீட்டர் per second இந்த 10.8 into 5/18 வேல்யூ இப்போ 18 டேபிள் இது 1 டைம்னா இது 6 டைம் பட் 6/10 which is 2 3 3 அதிகம். சரி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஸ்பீடு வந்து 12னா செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு
3 அதிகம். which means 15. ஓகே. 2 பேரும் 9 செகண்ட்ல கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 27 into 9 ரெண்டையும் ஆட் பண்ணி 9ல மல்டிப்ளை பண்ணா 81 மீட்டர். 2 பேரோட டோட்டல் லென்த். ஓகே. If both train will be moving in same direction, then in how many second will one train cross each other? ஓகே. அப்ப 81 மீட்டர் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2 3ஆல போனா 27 செகண்ட்ல கிராஸ் பண்ணிடுவாங்க. 2க்குமான டிஃபரன்ஸ் எடுத்து டிவைட் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். அவ்வளவுதான். சம் அம்பிட்டு தான். நெக்ஸ்ட் 2 type of rice costing 55 and 63 mixed in the ratio. What is the resultant mixture? 55, 63. 5:3. இந்த டோட்டல் தான் இந்த டிஃபரன்ஸ். 8னா அப்ப அப்படியே போடுவோம். 60 60 இல்ல 58. 58 is the answer. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ண ராங் நம்பர் மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கும். 3 consecutive odd integers such that 5 times the value of A is 2 more than the 3 times the value of C. What is the value of B? 3 consecutive odd numbers. ஓகேவா? அப்ப A equal A இது A plus 2 3A plus 4. ஆமாவா? Like 3, 5, 7. A plus 2, A plus 4. கரெக்டா? 5 times the A. 5 times the A is 5A. is 2 more than 3 times the C. 3 times the C நான் Cக்கு பதிலா நான் A plus 4 போட்டிருக்கேன். இதை விட 2 அதிகமா. அவ்வளவுதான். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா A கிடைக்க போகுது. A வச்சு B கண்டுபிடிச்சுக்கலாம். இது A, B, C. 3க்கும் வேல்யூ நான் எடுத்தது. 3A plus 12 plus 2 14. ஓகே. which means 2A தான் 14னா A வேல்யூ 7. அப்ப இவன் வேல்யூ 9. அவ்வளவுதான். அம்பிட்டுதான். it is the answer. A boat covered 24 km upstream and 48 km downstream in total of 5 hours with the speed of current 2 km. What is the speed of boat? ஐயோ. boat minus 2. boat plus 2. equal to 5. நான் போட்டுக்கு என்ன போட்டேன்னா எனக்கு இப்படி வரும்னு பாத்துங்க. ஸ்ட்ரைட்டாவே யாருக்கு டைம் அதிகமா இருக்கும் அதையும் சொல்ல முடியாதா? கரெக்டா? இது குவாட்ராட்டிக் போய் ஆகணுமா அப்படின்னா இருங்க யோசிப்போம். யோசிப்போம். 14 minus 2 12 இங்க 2 ஆகும். 14 plus 2 16 இங்க 3 ஆகும். டோட்டல் 5. அப்ப 14 தான் போட் ஸ்பீடு. முடிஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்ல 2 லைன் வரப்ப இப்படி எடுக்கலாம். மெயின்ஸ்ல டிஐல இப்படி எடுக்கலாம். நடுவுல எங்க குவாட்ராட்டிக் கண்டிப்பா எடுக்கணும்ன்ற நிலைமை வரும்னா மெயின்ஸ் அப்ளிகேஷன்ல தான். இல்ல பிஓ ப்ரிலிம்ஸ்ல தான் இப்படி வரும். கிளர்க் ப்ரிலிம்ஸ்ல எல்லாம் இப்படி அழகா எடுக்கலாம். அந்த ஹோப் இருந்தாதான் எடுக்க தோணும். இல்லைன்னா குவாட்ராட்டிக் போக தோணும். சரியா? சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் பிரியா அண்ட் வாணி இஸ் 68. 8 வருஷம் கழிச்சு பிரியா அண்ட் வாணி வில் பி 25:80. 17. ஓகே. 8 வருஷம் கழிச்சு இது 25x plus 17x equal to எவ்வளோங்க? 42x. இந்த 42xன்றதை நான் என்ன சொல்றேன்னா 2 பேருக்கு 8 வயசு கூடி இருக்குமா? அப்ப இதை விட 16 கூட இருக்குமா? ஆமாவா? 84. சோ எக்ஸ் வேல்யூ வந்து 2. சோ 8 வருஷம் கழிச்சு இவன் ஏஜ் 50. 8 வருஷம் கழிச்சு இவன் ஏஜ் 34. ஏஜ் ஆஃப் ரிஷிகா who is 14 year younger than வாணி. கரண்ட் ஏஜ் ஆஃப் வாணிக்கு வருவோம். 8 வருஷம் முன்னாடி 26 வாணியோட ஏஜ். இவளோட 14 வயசு கம்மி. அப்ப ரஷிகாவோட ஏஜ் 12 தான். கும்பிட்டுத்தான்யா. நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போலயே. 3 தான் இருக்கு. ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20,000 in compound interest for 2 years at rate of 20% per annum compounded halfly. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்கான். ஓகே. 4 டேர்ம் வருமா? 2 வருஷம்னா 3, 4. ஓகே. 20,000. ஓகே. ஒரு டேர்முக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஹாஃப் எலி. ஓகேவா? அப்போ 2000 2000 2000 2000 இதுக்கு 200 ரூபாய். இங்க இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 400 ரூபாய்.
இங்க 3க்கும் சேர்த்து ரூ. 600. அடுத்து இதுக்கு ரூ. 20. இங்க இந்த 2க்கும் சேர்த்து 600க்கு ரூ. 60 வரும். இங்க இதுக்கு ரூ. 2. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இவன் தான். 8000 8000 9000 9200 9200 82 82 இதுதான் ஆன்சர். வேகமா ட்ரீ மெத்தட் போட்டு பழகிட்டோம்னா அழகா உழுகுயா இதெல்லாம். Sum of three number is 210. Ratio of first and second is இது and that of second and third இது. Okay. 2:3, 4:5. காமனா எடுத்தோம்னா 12, 15, 8. டோட்டல் 20, 35. 35 தான் 210னா 1 is 6. Second number 12, 6 or 72 is the answer. விட்டுத்தான்யா. அடுத்த கொஸ்டின். 3 adults and 2 children can build a room in same time as the 2 adults and 3 children to build the same room. 3 adultடும் 2 childrenம் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாங்களோ அதே டயத்துல 2 adultடும் 3 childrenம் சேர்ந்து அதே டயத்துல அதே வேலையை முடிக்கிறாங்க. ஸோ டைம் கேன்சல். 1 adult equal to 1 children. ஓகே, அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே எஃபிஷியன்சி தான். Then find efficiency of 1 adult is how much percent of the efficiency of 1 children? 100%. தான் அம்புட்டு தாயா. சொல்யூஷன் பாப்போமா? ராங் நம்பர் மட்டும் ஒருத்தர் இருக்கான். 336. ஓகே, டன். cannot be டன். என்னங்க எதுவும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அல்ல. சாரி, cannot be தான். இது எக்ஸ் லெஸ் தென் ஒய். கரெக்ட். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஓகே, டன். 12,000. 27 செகண்ட்ஸ். 27 செகண்ட்ஸ் ஆப்ஷன்ல இல்லையே. என்ன இது? 15. ரிலேட்டிவ் ஸ்பீடு 27. ஓகே. சம் ஆஃப் லென்த் ஆஃப் போர்ட்ரேட் 243. இருங்கய்யா. 27 into 9 81 இல்லையே. ஐயோ. 27 into 9 81 இல்ல. இங்கதான் சிக்கிட்டோம். 243. ஸோ இங்க 243 டிவைடட் பை 3 போட்டோம்னா 81. சட். ஒரு தப்பு. ஒரு ஒண்ணு போட வேற இல்ல. சிறப்பாக செய்து விட்டது. இந்த ஃப்ளோல 27 9s ஆர் 81 வந்துருச்சு பாருங்க. 58. என்னங்க நமக்கு வந்த பேட்டர்ன் நீங்க ஆப்ஷன்லயே இல்ல. 256. அவன் வேற பேட்டர்ன் போட்டிருக்கான். பட் இட்ஸ் ஓகே. நம்ம பேட்டர்னும் கரெக்ட் தான். நம்ம பேட்டர்னும் கரெக்ட் தான். அடுத்து 38. டன்னு. அடுத்து இதுதான் என்ன பிரச்சனை? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். 38. ஐயோ, தப்பா போட்டிருக்கேன் பாருங்க. இங்க டிஃபரன்ஸ் தப்பா போட்டேன் பாருங்க. இது 38. 3 3 2 3 வந்தப்பயே அடுத்தது 3ஆ தான் இருக்கும்னு யோசிச்சிருக்கலாம். சை. சோ இது 42 ஆயிருந்துச்சு. 41 தான். இங்க மட்டும்தான் 44 ஆயிருந்துச்சுன்னா 436 வரணும். 435 தப்பு. 436. சரி, இது ஸ்கிப் பண்ண கொஸ்டின். கேர்லெஸ் மிஸ்டேக். 98. 88. அடுத்து
ஈக்குவல் டு 7. ஆன்சர் 9. ரெண்டையும் போட்டு பாருங்க. 14 கிலோமீட்டர் பெர் அவர். ரைட். அடுத்து 12. 12:5. 200%. 210. ஓகே. இவன் வந்து என்ன எடுத்திருக்கான்னு சொல்றேன். வேல்யூலாம் 10க்கும் கீழ எடுத்திருக்கான். 625, 630 எடுத்தோம் பாத்தீங்களா? அதெல்லாம் 625, 525ன்னு எடுத்திருக்கான். எக்ஸாக்ட் மிடில் இல்லாதனால தான் எனக்கும் டவுட் வந்துச்சு. ஓகே. சோ அப்ராக்ஸிமேட் படி 210க்கு பக்கத்துல இதுல இருக்க ஆப்ஷன் 210. 12க்கு பக்கத்துல 210 தான். 1125 பக்கத்துல இருக்கு. 1129க்கு பதிலா. சோ அப்ராக்ஸிமேஷன்ல தான் போடணும் போல. இது 41:48 இல்ல. இது அப்ராக்ஸிமேஷன்லயும் போட முடியாது. அதுதான் பிரச்சனை. ஓகே. 92, 48, 15, 340, 35, 24. என்னங்க நானும் 684 தான் போட்டிருக்கேன். தப்புன்றாய்ங்க. ம். 26.5 அவன் எக்ஸாக்ட்டா எடுத்திருக்காங்க. அப்ராக்ஸிமேஷன் போகாம. என்ன நியாயம் இதெல்லாம்? 53, 507, 87, 643, 31, 3015, 9282, 72, 100%. கரெக்ட். அவ்வளவுதான் ஐயா. அவ்வளவுதான். ரைட். இந்த கொஸ்டின்ல அந்த டிஐ சொதப்பி விட்டுருது. டிஐ சொதப்பி விட்டது. ஓகே. டி வந்து அவன் ஒழுங்கா குடுக்கல. அதான் பிரச்சனை. லைன் கிராஃப் அந்த மாரி நடுவுல குடுத்தா வேல்யூ குடுப்பாய்ங்க. நீங்க பயப்பட வேணாம். எக்ஸாம்ல இங்க மேல வேல்யூ குடுத்துருவாய்ங்க. எங்க லைன் கிராஃபே காணோம். எங்க? இந்த இருக்கு. இங்க வேல்யூஸ் குடுத்துருவாய்ங்க அவைங்க. சோ பயப்பட வேண்டாம். ஓகேவா? ரைட். முடிச்சுக்கலாம். டாட்டா. பை பை.